Hi friends, good morning. Today's special stir fry meehoon with prawn. அதாவது நம்ம prawn meehoon இன்னைக்கு பரட்ட போறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? தேவையான பொருட்கள் 200 கிராம் meehoon எடுத்துங்க, தண்ணியில ஊற வச்சிருங்க. ரெட் சில்லி ஸ்லைஸ் பண்ணிக்கங்க. பூண்டு ஒரு 4 பல் எடுத்துட்டு நல்லா கொந்திருங்க. ஊனா ஒரு 200 கிராம் எடுத்துங்க. கடுகு கீரை இலை தனியாக தண்டு தனியாக கட் பண்ணிச்சிங்க. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு பேன் எடுத்துங்க, அதில் தேவையான எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் சூடான பிற்பாடு நம்ம எடுத்து வச்சிருந்த பூண்டு 4 பண்டு பூண்டு போடுவோம். கொந்திய பூண்டு போட்டு தாளிப்போம். அது கொஞ்சம் நிறம் மாறி கொஞ்சம் கலர் மாறணும். அப்போ தான் அந்த வாசம் வரும். பூண்டோட ஸ்மெல் நல்ல ஒரு ஸ்மெல்லாக வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ ஏறக்குறைய பூண்டு கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் இந்த பூண்டை நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். நான் வழித்தட்டில் போட்டு ஃப்ரை பண்ண பூண்டையும் எண்ணெயும் தனியாக எடுத்துக்கிறேன். இப்போ பூண்டோட ஆயில் பாய்க்கிறேன். கார்லிக் ஆயில் கொஞ்சமாக போட்டு ப்ரானை பொரிச்சு எடுக்க போகிறேன். ப்ரான் ஏற்கனவே நான் உப்பு தடவி வச்சுருந்தேன். ஸோ இப்போ எண்ணெயில் கார்லிக் ஆயிலில் லேசாக ஷெலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ எல்லா இடத்துலையும் எண்ணெய் படுற மாதிரி கொஞ்சம் ஈவனாக வச்சுருவோம். ப்ரான் ஒரு சைடு வெந்த பிற்பாடு இன்னொரு சைடு வேகிறதுக்கு நம்ம திருப்பி போடணும். இந்த மாதிரி நீங்கள் திருப்பி போட்டிங்கனாக்கா அதுக்கு நல்லா குக் ஆயிரும் போட் சைடு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்த பூண்டை தனியாக எடுத்து வச்சிருவோம். இப்போ நம்ம சாஸ் மிக்ஸ் பண்ணலாம். 1 டேபிள் ஸ்பூன் garlic oil, sesame oil 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். Light soy sauce 1 tablespoon, oyster sauce 2 tablespoon, dark soy sauce 2 tablespoon, white pepper கொஞ்சமாக போட்டுக்கணும். salt தேவையான அளவு கொஞ்சம் போட்டால் போதும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ண பிற்பாடு நம்ம ஊற வச்சிருந்த மீஹூன் மேலே இந்த சாஸை போட்டு நல்லா கலக்கி விடுவோம். மீஹூன் ஏற்கனவே நான் பச்சை தண்ணியில் ஊற வச்சு நல்லா சாஃப்ட்னு ஆக்கிட்டேன். இப்போ நல்லா ஈவனாக நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சமைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஷீட் எடுத்துக்குவோம். அதில் garlic oil ஊற்றிக்குவோம். பேலன்ஸ் garlic oil. எண்ணெய் பத்தலைனாக்கா நீங்கள் நார்மல் ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடான பிற்பாடு நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த
கடுகு கீரை தண்டு போட்டு குக் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் குக் பண்ண பிற்பாடு ரெட் சில்லி நம்ம கட் பண்ணி வச்சிருந்தா அதையும் போட்டுக்குவோம். அப்படி உங்கள்கிட்ட ரெட் சில்லி உங்களுக்கு ஸ்பைசஸ் வேணும்னாக்கா நீங்கள் உரப்பு மிளகா கூட சில்லி படி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை போட்டு கொஞ்ச நேரம் கிளறி வேக விடுவோம். தண்டு நேரம் ஆன பிற்பாடு மீஹூன் எடுத்து கொட்டிடுவோம். நம்ம ஏற்கனவே மிக்சர் போட்டு அந்த சாஸ்லாம் போட்டு ஊற வச்சுருந்தோம், அதை எடுத்து போடுவோம். இப்போ தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் மீஹூன் வேகிறதுக்கு. ஏன்னா நம்ம முதல் பச்சை தண்ணியில் தான் ஊற வச்சுருந்தோம். ஸோ அதோடு சேர்த்து கடுகு கீரை இலையும் போட்டுக்குவோம். போட்டு மீஹூனோட போட்டு நம்ம கிண்டி விடணும். ஸோ அது கீழே வேக ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ மீஹூன் ஒரு லெவல் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருந்த அந்த ப்ரான் எடுத்து போட்டுக்குவோம். பூண்டியும் போட்டுக்குவோம். கார்லிக் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம், அதையும் போட்டுக்குவோம். நல்லா கிளறி விடுவோம். அவ்வளோதான், நம்மளோட மீஹூன் வித் ப்ரான் இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ. லவ் யூ ஆல். டேக் கேர். பை பாய். ஹாப்பி குக்கிங். Drop it.